வையகம் வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சம் அடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளர்வீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளர்வீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. நம்ம சொல்கிறோம்ல, 5ல் இருந்து கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குருன்னுவாங்க. இப்போ 5ஆம் பார்வையை தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு பெண்டிங்காக இருந்த பல விஷயங்கள் லைஃப்பில், அது விருச்சகத்துக்கெலாம் கேட்கவே தேவையில்லை. ஏகப்பட்ட பெண்டிங் விஷயம் இருக்கும் லைஃப்பில். அந்த பெண்டிங் விஷயம்லாம் கிளியர் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் ஆக போதுங்க. நீங்கள் அதுவும் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா அசூர வெற்றி வரும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரி, இது ஒன்று. இதிலெல்லாம் மெயினாக ஜெயிக்கலாம் அப்படின்னா லவ். ஏன்னா விருச்சகத்துக்கு லவ் செட் ஆகிறது ரொம்ப டஃப்பு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், என்கிட்ட பேசுகிறவங்களும் இப்படி தான் இருக்கணும், அது மாதிரி ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. அதனால் அவங்களுக்கு லவ் செட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த தடவை அது செட் ஆகும். அதை சீக்கிரம் கல்யாணமாக மாற்றணும்னா தாராளமாக மாற்றலாம். டைம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒன்று. அதுவும் இதில் அவங்களுக்கு ஜென்ரலாக யாரெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் கிடைக்கும், குருமார்கள் சப்போர்ட் கிடைக்கும், மென்டர்ஸ். நீங்கள் ஜாபில் கூட ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் வேணும்னா குருமார்கள், மென்டர்ஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. மேனேஜர்ஸ், டிஎல்ஸ் இவங்க கூட நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாம். அதனால் இவங்களுக்கான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த விஷயம் இருந்தாலும் தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றி தரும். சரி, இவங்க அதிகமாக எல்லோ கலர், ஒயிட் கலர் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு. நல்ல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட், அந்த அட்ராக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய நடக்குங்க. இது ஒன்று. அடுத்து இவங்களுக்கு ரொம்ப யாராவது இது குழந்தை பாக்கியம். ஏன்னா விருச்சகம் காலபுருஷ தத்துவத்துக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் வரும். சரிங்களா? மர்ம உறுப்புகளில் வரும். நிறைய பேர் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் போகும், சிசேரியன்ஸ் போவாங்க, ஐவி போவாங்க. எல்லாரும் கிடையாது, சில பெரும்பாலான ஜாதகர்கள் இந்த ராசி லக்னத்தில். அதனால் இவங்க குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கான டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இப்போவே அவங்க அதுக்கான தயாராக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது சுக்கிரனை நல்லா வீட்டில் ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பாருங்களேன், இல்லை ஜென்ரலாக ஹோட்டல் போனாலும் எப்படி இருக்குது, அந்த வெள்ளை பெட்ஷீட்டு, கர்டைன்ஸ் வெள்ளை, லைட் கலர் இருக்கும். ஒரு நாள் தூங்கிட்டு வந்தாலே, சாதாவாக தூங்கிட்டு வந்தாலும் மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி வீடும் பண்ணிங்கன்னா அதுதான் சுக்கிரன் ஆக்டிவேட். இதுதான் ப்ராக்டிக்கலாக சுக்கிரன் எனர்ஜி. வெள்ளை, பட்டு, லைட் கலர்ஸ், க்ரீமி கலர்ஸ், நல்ல ஸ்மெல் வருது, இதெல்லாம் சுக்கிரன். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் எதனா பிரச்சனைகள், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எதனா போயிட்டுருக்கு, இல்லை தேவையில்லாத குழப்பங்கள். இப்போ எப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு டைம் நல்லா இருக்கு, ஆனால் பத்துக்கணுமா வேணாமா, இப்போவா இல்லை 2 வருஷம் கழிச்சு, அது மாதிரி குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த குழப்பங்கள் அது எல்லாமே ஒரு நல்ல தீர்வு வரும். சரிங்களா? இது எனக்கு ஒரு ஆண்டவனோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர் வள்ளி தெய்வானியோட வணங்கலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வணங்கலாம், அம்பாவில் சிவபெருமானோட சேர்த்து வணங்கலாம். இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் வந்தால் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் அன்னதானம் உணவாக தர்றதை விட அந்த கேஸ் வாங்கி தர்றது, விறகு வாங்கி தர்றது அது ஒன்றும் நல்லது. ஏன்னா இது வந்து செவ்வாய் வீடலையே, அதனால் அது தர்றது நல்லது. சாப்பாடு எப்போ கொடுத்தாலும் கூட வந்து தண்ணியும் சேர்த்து கொடுங்க. அந்த பஞ்சபதத்தில் வந்து நீரும் உணவும் திடப்பொருளும் சேர்ந்து கொடுக்கும்போது தான் அந்த அன்னதானம்ன்றது ஒரு ஃபுல் கம்ப்ளீஷனே வரும். இப்போ இவங்க வந்து எந்தெந்த விஷயங்களில் இவங்க உஷாராக இருக்கணும் அப்படின்னா, பணம் விஷயம். பணம் வந்து இவங்க 2ஆம் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால பணம் வந்து தண்ணியாக செலவாகும். அதனால் பண விஷயம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஜனவரியிலேருந்து இல்லை டிசம்பருக்கு அப்புறம் வந்து பண்ணிங்கன்னா நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ராகு பகவான்லாம் அதில் இருக்கிறதுனால, சனி பகவான் தாக்கம் ஒன்று இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்குறீங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன்னா இதில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. அது வெளிநாடு சம்மந்தமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க. இந்தமாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக யாராவது நீங்கள் இருக்கிறீங்கனாலும் பொருள்கள் வாங்குறது, விற்கிறதோ, கிரெடிட்டோ, அக்ரிமெண்ட்டோ இதெல்லாம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்கு? சம்பாதிக்க, ப்ராஃபிட்டாக சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறது அதிகமாக தான் பண்ணி பிடிச்சிடும். அந்த சம்பாதனை ப்ராஃபிட் கரெக்டாக வருதா இல்லையான்ற முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இடத்துல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க, பழகுங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்தில் சனி பகவான் தாக்கம் இருக்குது, விரைய சனி இருக்குது. அதனால் சில இஷ்யூஸ், சில இடர்பாடுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் எதில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் முயற்சி ஸ்தானம், பர்சனல் லைஃப், அதாவது குழந்தை பேர், கல்யாணம், லவ் செட் ஆகிறது, இந்த மாதிரி பர்சனல் லைஃப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? எதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, வேலை சம்மந்தமாக, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கோவப்படாதீங்க. பிஸ்னஸ் செய்கிற இடத்துல பிஸ்னஸ் ஒழுங்காக இருக்கா, ப்ராஃபிட் ஒழுங்காக வருதா, இந்த கேல்குலேஷன்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வெளிநாடு பயணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தெய்வ வழிபாடு இது நம்ம சொல்லிட்டோம். கையில் எப்பவுமே கொஞ்சம் துவரம் பருப்பு வச்சுக்கோங்க. துவரம் பருப்பை ஒரு மஞ்சள் பேப்பரை மடித்து எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அதை எடுத்து நான் எறும்புக்கு போட்டு புதுசாக துவரம் பருப்பு ஒரு புது பேப்பரில் திருப்பியும் போட்டு மடித்து எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. அது வச்சுக்க உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா துவரைன்றது செவ்வாயோடைய சக்தி. ஸோ அது கிடைக்க உங்களுக்கு ஒன்றும் சிறப்பாக மென்மேலும் வளர்வீங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிடலாம்ன்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலை பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள், தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபாடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னா தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி,
இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.